இன்னைக்கு நம்ம ஸ்டேஜ் திங்ஸ் சீசன் 5 செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள போந்த டெமோகார்கன் ஹாலியை அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு இழுத்துட்டு போறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. அவளும் எவ்வளவோ எஸ்கேப் ஆகிறதுக்காக அலறிக்கிட்டு இருப்பா. ஆனா ஹாலியோட அம்மா ரொம்ப ஜாலியா பாட்டு கேட்டுட்டு சொகுசா சரக்கடிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அதுவே ஹாலியோட அப்பா வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாம அவர் பாட்டுக்கு வெளியில ஜாலியா கால்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. எப்படியோ அதுகிட்ட இருந்து எஸ்கேப் பண்ணவே நேரா பாத்ரூம்ல இருக்கிற அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு இப்படி ஒரு மான்ஸ்டர் ஒன்று ரூம்குள்ள வந்திருக்குதுன்னு சொன்னா, இல்ல பாப்பா பொறுமையா இரு, இது எல்லாமே உன்னோட கெட்ட கனவா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவளை அணைச்சிக்க. அவளோட தலையில ரத்தம் இருக்கிறத அப்பதான் கவனிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு நடந்து வர சத்தம் பயங்கரமா அந்த வீட்டையே போட்டு அதிர வைக்க, என்ன ஒரே வீட்டுல சத்தமா இருக்குதுன்னு மைக்கோட அப்பாவும் வீட்டை திரும்பி பார்த்தா லைட்ஸ் எல்லாமே பயங்கரமா ஃபிளிக்கர் ஆகிட்டு இருக்குது. நான்சி மூலமா மைக்கும் லூகாஸுமே விஷயத்த கேள்விப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க போல. நான்சி அவ கூடயே லெவனையும் கூட்டிட்டு வரா. வீட்டுல அந்த டெமோகார்கன் ரெஸ்ட் ரூம்குள்ளேயே வந்துட்டு எங்கடா ஆளை காணாங்கிற மாதிரி அதை தேடிக்கிட்டே இருக்க. மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஹாலியும் அவங்களோட அம்மாவும் பாத் டப்புக்குள்ள படுத்துருக்கு. அந்த டெமோகார்கன் ஆல்மோஸ்ட் அந்த பாத் டப்புக்கிட்டே வந்துருது. அது உள்ள தலையை விட்டு பார்க்கலாமான்னு நினைக்கும் போது கரெக்டா நம்ம மைக்கோட அப்பா இருக்கிறாருல, அவரு ஒரு கால்ஃப் ஸ்டிக் எடுத்துக்கிட்டு ஏய் உள்ள யாரு, என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே வர. அவரோட சத்தத்தை கேட்டுட்டு அந்த டெமோகார்கன் அவரை தேடி போக இவங்க ரெண்டு பேரும் டப்புல இருந்து அப்பதான் எந்திரிக்கிறாங்க. அவர் நேரா ஹாலியோட ரூமுக்குள்ள தான் போயிருந்திருப்பாரா. அந்த இடத்துக்கு அந்த டெமோகார்கன் வரக்குள்ள ஏய் யாரா நீன்னு சொல்லி வெறும் கால்ஃப் ஸ்டிக் வச்சு அடிக்க பார்த்தா அது அவரை வச்சு ஒரே அடிதான் அப்படியே அந்த பக்கம் போய் விழுந்துடுறாரு. உடம்பெல்லாம் ரத்தம். ஹாலியும் அவங்க அம்மாவுமே வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு இருந்தா திடீர்னு இன்னொரு கேட் ஓப்பன் பண்ணிட்டு டெமோகார்கன் வருது. இப்போதைக்கு பொண்ணை காப்பாத்திருக்கிற வழி இல்லைன்னு ஹாலியோட அம்மா அங்க இருக்கிற சரக்கு பாட்டில் அப்படியே உடச்சு போட்டு அந்த டெமோகார்கனோட வாயிலே ஒரு குத்திட்டு போட்டு உடம்புல வந்து ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல எப்படியோ நான்சியும் லெவனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நான்சிக்கு ஒரே அதிர்ச்சி, அங்க தரையெல்லாம் ஒரே ரத்த கலரியா இருக்கு. அப்பதான் காட்டுறாங்க அந்த டெமோகார்கனை பாட்டில வச்சுட்டு அவங்க குத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. சீசன் 1ல அவ்வளவு பெரிய த்ரெட்டா இருந்த டெமோகார்கன் ஒரு பாட்டில் குத்துக்கே சாஞ்சிருச்சா அப்படின்னு நானும் நினைச்சேன். ஆனா இல்ல, 2 குத்து வாங்கினதுக்கு அப்புறம் மைக்கோட அம்மாவை வச்சு பயங்கரமா அதை டேமேஜ் பண்ணி விட்டுருந்துருக்கும். சோ கழுத்து நெஞ்செல்லாம் கிழிஞ்சு ரத்த வெள்ளத்துல உயிருக்கு அவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க. கவலைப்படாதீங்கமா உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்கிற மாதிரி நான்சி சொல்லிக்கிட்டு இருந்தா ஹாலின்னு அவங்க கத்துவாங்களா. சோ அப்பதான் காட்டுறாங்க அந்த டெமோகார்கன் இவளை போட்டு தள்ளுங்கிற மைண்ட் செட்லயும் கிடையாது, அது ஹாலியை தூக்கிட்டு போறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கு. உடனே அங்க இருக்கிற கேட்டை பார்த்தோன்னே நான்சி நம்ம லெவனை உள்ள போக சொல்ல அவளும் உள்ள போற. கேட்டும் க்ளோஸ் ஆகுது. ஏன்னா இந்த டெமோகார்கன் ஓபன் பண்ற கேட்ஸ் எல்லாமே டெம்பரரியா தான் இருக்கும். கட் பண்ணா மைக்கோட அம்மா அப்பான்னு சொல்லி 2 பேரையுமே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு அட்மிட் பண்ணி இருப்பாங்களா. நான்சி அவங்க அம்மாவை இந்த நிலைமையில பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி பயங்கர ட்ராமடைசிங் ஆயிருக்கும். கையில இருக்கிற அவங்க அம்மாவோட ரத்த கரையை போட்டு கழுவுன்னு கழுவிட்டே இருப்பா. கொஞ்சம் காம் ஆனதுக்கு அப்புறம் தான் மைக் கிட்டையும் லூகாஸ் கிட்டையும் வந்து பேசும்போது இது நம்மளோட தப்பு தான், அதுக்கு மைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வேகமா வீட்டுக்கு போக ட்ரை பண்ணதானே செஞ்சோம், இது நம்மளால தடுக்க முடியாதுன்னு சொன்னா நான் இதை பத்தி பேசல. நம்ம ஏற்கனவே நம்மளோட ஃபேமிலியை இவ்வளவு விஷயங்கள் இந்த ஊர்ல இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தோம் இங்க வச்சிருந்திருக்க கூடாது, இந்த ஊரை விட்டு அவங்களை அனுப்பி இருந்திருக்கணும், ஆர் அட்லீஸ்ட் அவங்க கிட்ட உண்மை என்னங்கிறதையாவது சொல்லி இருந்திருக்கணும். இதெல்லாம் நடக்கும்னு என்ன நமக்கு தெரியுமா, என்ன எமோஷனல் ஆகாதடி. ஏன்னா இங்க பாரு ஹாலியை எதுக்கு சம்பந்தமே இல்லாம தூக்கிட்டு போகணும், இந்த பிரச்சனையில எதுலையுமே இது வரைக்கும் அவ இன்வால்வ் ஆனது இல்லையேன்னு சொன்னா நீ அது உண்மை நம்பரையாடானே கேட்பா. ஏன்னா கேட்ஸ் ஓபன் பண்றது இந்த ஹாக்கின்ஸ் அழிக்கிறங்கிற மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரியே தன்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ற மாதிரியான விஷுவல்ஸுமே அந்த வெக்னா கொடுத்துருப்பான். அதெல்லாம் வெறும் விஷுவல்ஸ் தான், அதை நம்ம நம்ப வேண்டாம்னு சொல்லி நம்மளே தான் நம்மள வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனா இப்ப பாரு அது எல்லாமே இங்க உண்மையா நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வெக்னா திருப்பி வரதான் போறான். எனக்கு அவன் காட்டின அந்த விஷுவல்ஸ் அது எல்லாத்தையுமே அவன் உண்மையாக்க தான் போறான். இதே விஷயம் தான் இந்த ஃப்ரெட்டி கிறிஸ்டி மேக்ஸுக்கு கூட நடந்துச்சுன்னு சொல்லக்குள்ள அப்பதான் நம்ம லூகாஸ் ஒரு விஷயம் சொல்றான். ஆக்சுவலி இந்த வெக்னா அப்படிங்கிறவன் அவன் எந்த வேலையை தொட்டாலுமே கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு போகிற மாதிரியான ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுது. இன்கேஸ் உங்களோட பேரண்ட்ஸை கொலை பண்ணணும் அப்படின்னா அவன் கொலை பண்ணிட்டே போயிருந்திருக்கலாமே, எதுக்கு குத்துயிரும் கொலவீரமா விட்டுட்டு போகணும், ஹாலியுமே போட்டு தள்ளிட்டு போயிருந்திருக்கலாமே, ராதர் எதுக்கு ஹாலியை அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு கூட்டிட்டு போகணும். அதுவும் இல்லாம ஏதோ டெமோகார்கன் வந்து தான் அவங்க பேரண்ட்ஸ் அட்டாக் பண்ண மாதிரி தெரியுது. வெக்னாவே இந்த செயலை பண்ணணும்னா நேரடியா வந்து பண்ணியிருந்திருக்கலாமே. என்னடா சொல்ல வரணும் மைக் கேட்டா, இங்க பாரு நான் எதுவும் சொல்லலாம் வரல, நிறைய கேள்விகள் இதை சுத்தி இருக்குதுன்னு சொல்ல வரேன். இன்னும் சொல்ல போனா இந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே யாரோ ஒருத்தருக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தோணலையா? வில்லுக்கு இதே தான் நடந்துச்சு. இன்னைக்கு டேட் என்ன, நவம்பர் 3ஆம் தேதி. 4 வருஷத்துக்கு முன்னாடி நவம்பர் 6ஆம் தேதி வில் வந்து
வந்து கடத்தப்பட்டான். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே கோஇன்சிடென்ட் மாதிரி இல்ல. இது எல்லாமே ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது. போன தடவை அப்சைட் டவுன் வேர்ல்ட பத்தி ஒண்ணுமே தெரியாம அதுல தனியா மாட்டிக்கிட்ட வில்ல நம்மளால காப்பாற்ற முடிஞ்சிச்சுன்னா இந்த தடவை கண்டிப்பா ஹாலியுமே காப்பாற்ற முடியும். ஏன்னா 11 கூட போயிருக்காதானே. இப்போதைக்கு உங்க தங்கச்சியை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள்னா அது அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல இருக்கிற 11 தான் சொல்லும் போது அது நான்சியும் மைக்கும் ஏத்துக்கிறாங்க. மைக்கோட வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக மிலிட்டரி எல்லாம் வந்திருப்பாங்க. ஃபாரன்சிக் டீம்ல கூட்டு வந்திருப்பாங்களா. ஆனா அங்க அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கான கேட் ஓபன் பண்ணப்பட்டிருக்குங்கிறத பார்த்த உடனே மேபி இது 11ஓட வேலையா இருக்குமோன்னு சந்தேகிக்கிறாங்க. அதுவே 11 ஹாலியை தேடி போயிருந்திருப்பாள்ல. ஸோ அப்போ அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல அங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியுமா. இவ உடனே மரத்துக்கு முன்னாடியே ஒளிஞ்சுக்கிட்டு யாரு வந்தாலும் சரின்னு அவளோட பவரை யூஸ் பண்ணி அப்படியே தூக்கி எறிஞ்சா அது நம்ம ஹாப்பரா இருக்கும். ஸோ ஹாப்பரே அட்டாக் பண்ணியிருக்கா. சாரி உங்களுக்கு தெரியாம தான் அட்டாக் பண்ணா அவ கிட்ட வரக்குள்ள 11 இங்க இருக்கிறத பார்த்து ஹாப்பருக்கு ஒரே அதிர்ச்சி. ஆனா அவரு பேசுறதெல்லாம் கண்டுக்காம டார்ச் லைட் எடுத்துட்டு போயிட்டு அங்க மரத்துல வந்து அந்த டெமோகார்கனோட பிளட் எல்லாம் சிந்தி இருக்குமா. சோ அதெல்லாம் கவனிக்கிறான். பெருசா இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாம இந்த மாதிரி மைக்கோட தங்கச்சியை கடத்திட்டாங்க, வாங்க போய் தேடணும் அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போக இங்க அந்த பேஸ்மெண்ட்ல திருப்பி எப்படா கரண்ட் வர வைக்கிறதுன்னு நம்ம ராபினும் வில்லோட அம்மாவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. ஏதாவது பேக்கப் பேட்டரி இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா போய் எடுத்துட்டு வாவேன்னு ராபின் அனுப்பி விட்டுட்டு வில்லோட அம்மா வில் கிட்ட அவனுக்கு அந்த விஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும்ல, அந்த விஷன்ஸை பத்தி ஃபர்தரா அவங்ககிட்ட கேட்கும் போது இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி விஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா இந்த தடவை அவனே ஒரு டெமோகார்கனா இருந்து மத்தவங்களை அட்டாக் பண்ணா, ஒரு டெமோகார்கனா இருந்து சிந்திச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு சொல்றான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஹாலியா அது எதுக்கு கடத்திட்டு போச்சுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியல. மேபி தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனா இது எல்லாமே ஒரு மாதிரி கனவு மாதிரி இருக்கு, என்னால பெருசா இதையும் ஞாபகப்படுத்திக்க முடியல. மேபி அந்த ஷேடோ மான்ஸ்டர் இன்னுமே எனக்குள்ள இருக்குதோன்னு சொல்லக்குள்ள இல்லையா அதான் ஏற்கனவே எடுத்தாச்சுன்னு அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. இல்ல அப்படி கிடையாது. ஒன்ஸ் அந்த அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு நான் போனதுல இருந்தே சம்திங் ஏதோ ஒன்னு மாறி இருந்திருக்கு, நானே மாறி இருந்திருக்கேன். என்னதான் அந்த ஷேடோ மான்ஸ்டர் நீங்க எனக்குள்ள இருந்து எடுத்திருந்தாலுமே ஸ்டில் நான் அதுங்க கூட கனெக்ட் ஆயிருக்கிற மாதிரி தான் உணர்வுங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. நம்ம ஊரை விட்டு கலிபோர்னியா போயிருந்தோம்ல, அப்போ இந்த உணர்வுங்கிறது எனக்கு ஏற்படவே இல்லை. ஆனா நம்ம இந்த ஹாக்கின்ஸுக்கு திருப்பி வந்த முத நாள்ல இருந்தே திருப்பியும் எனக்கு இந்த உணர்வுங்கிறது ஏற்படுது. முன்ன இருந்ததோடமே ரொம்ப பக்கத்துல என் கூடயே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லக்குள்ள நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நீ என்ன ஏதோ ஒரு ஹியூமன் ரேடியோ மாதிரி இருப்பியான்ட்டு கான்வர்சேஷனுக்குள்ள மூக்க நுழைச்ச ராபினும் அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல அந்த வெக்னாங்கிறவன் அந்த ஷேடோ மான்ஸ்டரோட பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குதுல்ல, ஏன்னா அந்த ஷேடோ மான்ஸ்டர்ங்கிறது ஏதோ டஸ்ட் மாதிரி தானே இருக்கும். அந்த ஷேடோ மான்ஸ்டரோட பார்ட்டிகல்ஸை ஒரு ரேடியோ வேவ் மாதிரி நினைச்சுக்கிட்டோம்னா நம்ம வில் ஒரு ஆண்டனாவா இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கலாம்னு சொல்லக்குள்ள வில்லுக்கு பொறி தட்டுது. ஒருவேளை எனக்கு வர இந்த விஷன்ஸை வச்சு மேபி என்னால ஹாலியை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறான். காலையில இவங்க காட்டுக்குள்ள பிளான் போடுறதுக்காக போகும்போது அப்போ அவனுக்கு திருப்பி விஷுவல்ஸ்லாம் வந்திருக்குமா. மேபி அப்போ நான் டெமோகார்கன் பக்கத்துல இருந்தங்காட்டி கனெக்ட் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி இப்போ நான் திருப்பியும் காட்டுக்குள்ள போனோம்னா அந்த டெமோகார்கன் கூட கனெக்ட் ஆகி என்னால ஹாலியை கண்டுபிடிக்க முடியுமோன்னு சொல்லக்குள்ள வில்லோட அம்மா இதை அக்செப்ட் பண்ணல. ஏற்கனவே இவ்வளவு விஷயங்கள் நடந்தங்காட்டி வில் அவங்க திருப்பியும் ரிஸ்க் பண்றதுக்காக விரும்பலையா. ஆனா வில்லுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட், என்னடா எதுலையுமே நம்மளை சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைப்பான். கார்ல நம்ம ஸ்டீவ் பையன் ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவளோட கார்ல இருந்து நம்ம வண்டிக்கு சார்ஜ் ஏற்றிக்கிட்டு இருப்பானா. எவ்வளோ நேரம்டா நான் அவள் காண்டில் முறைச்சிக்கிட்டு இருந்தாலும் இவனு சிரிச்சு சமாளிச்சுக்கிட்டு இருப்பானா. ஸோ அதுக்கப்புறம் வேன்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஜானத்தன் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். இப்படி நான்சியோட பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கல்ல, மேபி அவங்கள போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு ஸ்டீவ் கேட்கும்போது ஏற்கனவே நமக்கு ஒரு வேலை கொடுத்து இங்கே அனுப்பிட்டு இருந்திருக்காங்க, நம்மளை நம்பி தான் ஹாப்பர் வேற உள்ளே இறங்கி இருந்திருக்காரு. ஸோ ஹாப்பரு 11 அதுக்கப்புறம் ஹாலின்னு சொல்லி 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரையும் காப்பாற்றணும், நம்ம இன்னைக்கு நைட்டு இந்த ஒரு வேலையை பார்க்கறது தான் கரெக்டுன்னு ஜானத்தன் இது மட்டுமா சொல்லுவான். ஏன்டா தேவையில்லாம நான்சியோட அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்காக ட்ரை பண்ற, என்ன எங்க 2 பேரும் பிரிக்க பாக்குற இடங்கிற மாதிரி ஜானதன் பேசினா. தம்பி உன்னோட காதல் அவ்வளவு வீக்கா இருக்குதுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா நான் என்னமோ ஆளை தூக்கிட்டு போற மாதிரி பேரனாய்ட்ல சுத்திட்டு இருக்காதுங்கிற மாதிரி ஸ்டீவ் கலாய்ச்சிட்டு இருப்பானா. சரி இங்க இருந்து கிளம்பலான்னு இருக்கைக்குள்ள அப்போ சைக்கிளை உருட்டிக்கிட்டு வாய் மூக்கெல்லாம் உடஞ்சு நம்ம டஸ்டின் பையன் அங்க வரான். இங்க அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல 2 பேருமே ஹாலியை தேடி தானே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மைக்கோட வீட்டுக்கு போறதுக்கு நான்சியோட கார்ல தானே 11 போயிருந்திருப்பா. சோ இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஹாப்பர் பயங்கரமா 11 பிடிச்சி திட்டுறாரு. இவ்வளவு நாளா உன்னை வெளியில கூட்டிட்டு போகாம சுரங்க வழியா கூட்டிட்டு போனது எதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, அப்பதானே மிலிட்டரி ஆளுங்க எந்த ஒரு கேமராலையும் உன்னை பார்க்க மாட்டாங்கிறது அர்த்தம். இப்போ ரோட்டு வழியா தான் நீ மைக்கோட வீட்டுக்கு போயிருந்திருப்ப, கண்டிப்பா கேமராவில் உன்னோட ஃபேஸுங்கிறது மாட்டிருந்திருக்கும், நீ இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னா. கண்டுபிடிச்சா பிடிச்சிட்டு போறாங்க, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு நம்ம ஹாலியை காப்பாத்தி ஆகணும். ஒன்ஸ் இங்க அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் பவரை யூஸ் பண்ணி நான் ஹாலியை ட்ரேஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணேன். ஆனா ஹாலியை என்னால கண்டுபிடிக்க முடியல. எப்படி என்னால வெக்னாவை கான்டாக்ட் பண்ண முடியாம இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ ஹாலியும் கான்டாக்ட் பண்ண முடியல.
பட் இந்த டெமோகார்கன் ஹாலியை தூக்கிட்டு போன இந்த டெமோகார்கனை நம்ம ஃபாலோ பண்ணா மேபி அது ஹாலி கிட்ட நம்மளை கூட்டிட்டு போகும், வெக்னா கிட்டே நம்மளை கூட்டிட்டு போகுமோன்னு சொல்லுவா. ஹாஸ்பிட்டல்ல லூகாஸும் மேக்ஸ் கிட்ட வந்து உட்காந்துக்கிட்டு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பத்தி அப்படியே சும்மா பேசிட்டு இருந்தவனும் எனக்கு என்னமோ நமக்கான ஒரு பெரிய யுத்தங்கிறது ஒன்று காத்துக்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு யுத்தம் இதுதான் இறுதியா இருக்க போகுது, இறுதி ஆட்டமா இருக்க போகுது. ஆனா இந்த இறுதி ஆட்டத்துல உன்னோட பங்குமே இருந்தாகணும், கமான் ப்ளீஸ் எந்திரிங்கிற மாதிரி அவன் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். மைக்கும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிறான். காஃபி எடுத்துட்டு வரும்போது அப்போ ஹாஸ்பிட்டல்ல குழந்தைங்களா வளர்றதுக்கான ஒரு இடங்கிறது இருக்கும். அதுல ஒரு காமிக் புக் அவன் கவனிக்கிறானா. அந்த காமிக் புக்கை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகி நிறைய நான்சி கிட்ட வந்துட்டு ஹாலிக்கு ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டு இருக்கிறான் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ வாட்ஸ்அட் அப்படிங்கிறது தான் அதுக்கான நேமா அவங்க கொடுத்துருந்துருப்பாங்க. மேபி அவள் படிக்கிற அந்த காமிக்ல இருக்கிற கேரக்டர் தான் உண்மையா இருக்குதுன்னு அவள் நினச்சிட்டு இருக்கிறாளோ என்னமோன்னு. ஆனால் ஈவினிங் மைக்கு தான் தங்கச்சியை பிக்கப் பண்ணக்க வரும்போது அப்போ அவள் சொல்லியிருந்திருப்பாள்ல இந்த ஹாக்கின்ஸ் டவுன் வந்து ஆபத்தில் இருக்கு அப்படின்னும் இங்கே மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குங்கிற மாதிரிலாம் அந்த வாட்ஸ்அட் என்னை வார்ன் பண்ணாரு, அவர் என்னை காப்பாத்துறேன்னு சொன்னாருலாம். மேபி நாம நினைக்கிற மாதிரி ஹாலிக்கு அந்த வாட்ஸ்அட் அப்படிங்கிற ஒரு இமேஜினரி ஃப்ரெண்டா இல்லாம ரியல் ஆளா இருந்தா. ஆனா நான்சிக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்லை. உண்மையாலுமே ஹாலியை யாராவது ப்ரொடெக்ட் பண்ணணும், அதனால தான் அவளை வந்து வார்ன் பண்ணாங்கன்னா நம்மகிட்டயே அந்த விஷயத்தை டைரக்டா வந்து சொல்லியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்குமே, எஃபெக்டிவா இருந்திருக்குமேன்னு கேட்டதுக்கு கமான் நீ சொல்றது உண்மைதான், நான் சொல்ற இந்த ஒரு தியரியும் தப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இருந்தாலும் நீ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீல இன்கேஸ் இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ப்ரிகாஷியஸா இருந்திருந்தா பேரண்ட்ஸை காப்பாத்திருந்திருக்கலான்னு. அதே தப்பதான் இப்ப நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த வாட்ஸ்அட்டுங்கிறவன் உண்மையான ஆளா இருக்கலாம், உண்மையான ஆளா இருந்தானா கண்டிப்பா ஹாலி கடத்தப்படுவாங்கிற விஷயத்த சொல்லியிருந்திருக்கானா, அவனுக்கு அப்சைட் டவுன் வேர்ல்டு பத்தியும் தெரிஞ்சிருந்திருக்கும். இப்போ ஹாலி எங்க இருக்கிறாங்கிற மேட்டருமே அவனுக்கு தெரியும்னு சொல்லக்குள்ள சரி இப்போதைக்கு வேற வழியும் கிடையாது, ஆகையால் இந்த தியரியை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலான்னு நான்சிக்கு ஒரு ஐடியா வர. அதுவே ஸ்டீவ் டஸ்டினை கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது இப்படி ஹாலியை கடத்திட்டாங்க மேட்டர்லாம் சொன்னா என்னது ஹாலியை கடத்திட்டாங்கன்னு டஸ்டினுக்கே ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அவன் மூக்கு வாயெல்லாம் உடஞ்சிருக்குல்ல, ஸோ ஏதோ சைக்கிள் இருந்து கீழே விழுந்துட்டாங்கிற மாதிரி ஸ்டீவ் கிட்ட பொய் சொல்லியிருந்திருப்பான். அதை பொய்னு புரிஞ்சுக்கிட்ட ஸ்டீவும் யாரா அடிச்சா என்ன அந்த ஆண்டியும் அவனோட பசங்களுமான்னு கேட்கும்போது என்னப்பா என்னைக்கு இல்லாத அக்கறை இன்னைக்கு பொங்கிட்டு வருதுன்னு டஸ்டின் கடுப்பாக ஸ்டீவுக்கும் டஸ்டினுக்கும் சண்டை வந்துருது. சண்டையின் இறுதியில இனிமேல் உங்ககிட்ட பேசாம இருக்கிறதாண்டா நல்லதுங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துக்கிறானுங்க. இங்க பேஸ்மெண்ட்ல ராபின் திருப்பி பவர்ஸ் எல்லாம் வர வச்சுட்டா போல, இருந்தாலுமே அவங்களால ப்ராப்பரா ஹாப்பரை கான்டாக்ட் பண்ண முடியாம இருக்கும். ரொம்ப நேரமா ஓரமா உட்காந்துட்டு இருந்த ராபின் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு தெரியும் ஏன் இது ஒர்க் ஆகலன்னு. வெளியில இருக்கிற ஆண்டனால ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், அதுக்கு நமக்கு வில்லோட உதவி தேவைப்படுதுன்னு வில்ல வெளியில கூட்டிட்டு வந்துட்டு இதோ பாரு அவங்க அம்மா கிட்ட சும்மா கப்ஸா அடிச்சுதான் உன்னை வெளியே கூட்டு வந்திருக்கேன், நீ சொன்ன அப்படியே ஒரு ஐடியா உன்னால அந்த டெமோகார்கனை கான்டாக்ட் பண்ண முடியுதுன்னு, அது ஒரு பிரில்லியன்டான ஒரு பிளான், அது உங்க அம்மா புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்கள விட்டுரு. ஏதோ ஒரு அதிசயம் நடந்து ஹாப்பரை நம்மளால கான்டாக்ட் பண்ண முடிஞ்சாலுமே ஹாலியை கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். அதனால நீ கொடுத்த ஐடியா வச்சு பார்த்தா கண்டிப்பா நம்மளால ஹாலி அண்ட் ஹாப்பர் ரெண்டு பேருமே கான்டாக்ட் பண்ண முடியும். ஆகையால் பிளானுக்கு ஒத்துக்கிறியா மாமின்னு சொல்லி வில்ல அங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போக, இன்னொரு பக்கம் ஹாப்பர் பயந்த மாதிரியே ஊர்ல இருக்கிற சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுல நம்ம லெவனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த சிசிடிவியோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே அந்த வெள்ளை முடி வச்ச டாக்டர் இருக்கிறாங்கல்ல, அவங்க பேரு டாக்டர் கேவாமா, அவங்க கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டும் போது யோ போட்டோவெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காதியா, அவளை புடிச்சிட்டு வர முடிஞ்சா கூட்டிட்டு வாயான்னு சொன்னபோது நான் கூட்டிட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது, அவ ஏற்கனவே இங்கதான் இருக்கிறான்னு சொல்லுவானா. ஹாப்பரும் லெவனும் அந்த டெமோகார்கன் எங்க இருக்குதுன்னு தேடி வந்துகிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹாப்பர் ஒரு மாதிரி இடுப்பு பிடிச்சிக்கிட்டே வரதை பார்த்துட்டு யோ அப்படின்னே அழிச்சு வச்சிருக்க அப்படின்னு சட்டையை தூக்குனா புல்லட் அடி வாங்கி இருந்திருக்கும். அதுக்கு உட்காந்து லெவன் மருந்து போட்டுக்கிட்டு இருப்பா. ஸோ நம்ம மேக்ஸ் கிட்ட இருந்து இந்த மருந்து போடுற விஷயங்கள்லாம் கத்து இருந்திருக்கா போல. ஆமா இப்ப நான் நடந்து வரும்போது நீங்க என்ன பார்த்து திமிரு பிடிச்சவன்னு சொன்னீங்களான்னு கேட்டதுக்கு ஹாப்பர் ஒத்துக்கிறாரு. என்ன சொல்ல போனா உனக்கு முன்னாடியே நான் ஒரு திமிரு பிடிச்சவனா தான் இருந்திருக்கேன், எங்க அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல நான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு மிலிட்டரி டிசிப்ளின் ஸ்கூலுக்கு போயிருந்தேன், அதுக்கப்புறம் நான் போர்ல பங்கேற்றேன். அந்த போர்ல நான் என்ன மாதிரியே நிறைய தைரியசாலிகளை பார்த்தேன். ஆனா நான் பார்த்த எல்லா தைரியசாலிகளும் என்னோட கண்ணு முன்னாடி இழக்கிறதையுமே நான் பார்த்தேன். என்னோட பொண்ணு ஒருத்தர் இருந்தா, அவ பேரு சாரா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அவ சாகர தருவாயில இருக்கும்போது அவ்வளவு தைரியமா இருந்தா, சாவை பார்த்து அவ பயப்படவே இல்லை. டாக்டர்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு தைரியமான பொண்ணை நாங்க பார்த்ததே இல்லைன்னா சொல்லியிருந்தாங்க. ஆனா அவ இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு, என்னை சுத்தி இருந்த எல்லா தைரியசாலைகளையும் நான் தொடர்ந்து இழந்துகிட்டே தான் இருந்தேன். இப்போ நீயும் இவ்வளவு தைரியமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்லுவாரு. அதுக்கு லெவனும் ஓப்பனா கேட்டுருவா, என்ன வெக்னாவை நான் எதிர்த்து போனேன் அப்படின்னா மேபி நான் சாகருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்க நம்புறீங்களான்னு கேட்டதுக்கு அது நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லக்குள்ள அப்போ
அப்போ அங்க அந்த டெமோகார்கன் கத்துற சத்தம் கேட்க இவங்க ஃபாலோ பண்ணி போறாங்க. ஸ்டீவ், டஸ்டின், ஜானத்தன் சொல்லி இவங்க 3 பேருமே இப்போ ஊரை தானே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹாப்பர் கூட கனெக்ட் ஆகவே முடியல. இன்னும் ஹாப்பரை கான்டாக்ட் பண்ண முடியலங்கிற விஷயத்த வில்லோட அம்மா கிட்ட சொல்லும் போது வில்லோட அம்மா இப்போ ராபின் ஒரு பொய் ஒன்று சொல்லிட்டு நம்ம வில்ல வெளியில கூட்டிட்டு போயிருந்திருக்கால, அவ என்ன சொன்னாங்கிறத சொல்லிட்டு இப்படி ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கான்னு கேட்கும்போது இங்க கார்ல இருக்கிற 3 பேருக்கும் எதுவும் புரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் புரியுது, ராபின் எங்கேயோ போயிருக்கான்னு. ராபினும் வில்லும் காட்டுக்குள்ள வரும்போது நேத்து அவனுக்கு எங்க கழுத்து செலுத்துதோ அதே இடத்துக்கு வரான். பட் இந்த தடவை அந்த ஃபீலிங் வரல. மேபி நான் நேத்து இங்க இருக்கும்போது அந்த டெமோகார்கன் எனக்கு எது கிராஸ் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு அந்த ஃபீல் ஏற்பட்டிருந்திருக்கும். ஸோ ஃபர்தரா எங்கேயாவது போன அந்த டெமோகார்கன் கிட்ட வருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு தொடர்ந்து வரும்போது அப்போ ஹாஸ்பிட்டல்ல நேத்து ராபின் காதல் பண்ணிட்டு இருக்கும்போது வில் பார்த்துருப்பான்ல, அதை மென்ஷன் பண்ணிட்டு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத சரியாங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருப்பா. ஏன்னா 80s பீரியட்ல இந்த ஹோமோசெக்சுவல்ஸை வந்து ஒரு கல்ச்சுரலி டேபுவான விஷயமா பார்த்துருப்பாங்க. இதை பத்தி நான் பேச விருப்பப்படலைங்கிற மாதிரி தான் வில்லோட ரியாக்ஷன் இருக்கும். ஆனா இவங்க தொடர்ந்து நடந்து வரும்போது அந்த இடத்துல கற்களெல்லாம் வச்சுட்டு ஏதோ ஒரு ஸ்பைரல் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்களா. அந்த ஸ்பைரலை பார்க்கும்போது வில்லுக்கு சம்திங் ஏதோ குழந்தைங்களாம் சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மெமரிங்கிறது வரும். உடனே என்ன ஃபாலோ பண்ணனு ராபின் அவன் கூட்டிட்டு போக இன்னொரு பக்கம் லெவனும் ஹாப்பரும் சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணி வந்துருப்பாங்கல்ல. வந்து பார்த்தா அவங்க கண்ணு முன்னாடி அவ்வளோ பெரிய செவருங்கிறது இருக்கு. ஈவன் நம்ம ஹாலியோட ஷூ கூட ஒன்று அங்கே இருக்குமா, அதை எடுத்து பார்த்தோன்னே இப்போதான் லெவனுக்கு புரியுது மேபி இந்த செவரை தாண்டி ஹாலியோ வெக்னாவோ இருக்கலாம். அதனால தான் என்னால் அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியலங்கிற விஷயம். மைக்கும் நான்சியும் ஏதோ நர்ஸ் அண்ட் பேஷண்ட் மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஐசியூல இருக்கிறங்காட்டி உள்ள அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க போல. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு வேஷம். அந்த ஹாலி வாட்ஸ்அப்னு சொல்லி யாரையோ பார்க்குறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ மேபி அந்த வாட்ஸ்அப்பை பற்றி உங்ககிட்ட பொண்ணு வந்து ஏதாவது சொல்லியிருக்காளா, அவர் எப்படிப்பட்டவர், அவரோட உண்மையான நேம் என்ன, அவரோட முகம் எப்படி இருக்கும், இதை பற்றிலாம் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களால பேச முடியாது. அதனால எழுதி காட்டுவாங்க. அவன்கிட்ட எப்பவுமே ஒரு பாக்கெட் வாட்ச் இருக்கும். அவன் யூஸ்வலாகவே கோட் தான் போட்டிருந்திருப்பான் அப்படின்னு அவனோட நேம் என்னன்னு சொல்லி அவங்க எழுத போக இங்க வில் ராபினை கூப்பிட்டுக்கிட்டு ஹாலி படிக்கிற ஸ்கூலுக்கு வந்திருப்பான். அந்த ஸ்கூல்ல இருக்கிற பிளே கிரவுண்ட்ல வீல் ஒன்று இருக்கும். இந்த வீல்ல படுத்துக்கிட்டு தான் ஏதோ குழந்தைங்க வந்து சிரிக்கிற மாதிரிலாம் அவனுக்கு விஷுவல்ஸ்லாம் வந்துருக்கும். ஸோ நேற்று காட்டுக்குள்ள தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அவனுக்கு ஏதோ விஷுவல்ஸ்லாம் வந்துச்சுன்னு சொன்னால அந்த விஷுவல்ங்கிறது இதுதான். மேபி வெக்னாவோட அடுத்த டார்கெட்டா இருக்கிற யாரோ ஒருத்தரை தான் நான் அன்னைக்கு பார்த்துருப்பனோ. மேபி வெக்னா மூலமா தான் இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்கு. இன்னும் சொல்ல போனா வெக்னாவோட பார்வையில இது எல்லாத்தையும் நான் பார்த்துருப்பேன் அப்படின்னா அன்னைக்கு நான் தான் வெக்னாவா இருந்திருக்கணும் அப்படின்னு இவன் நினைக்க இங்க மைக்கோட அம்மாவும் ஹென்ரிங்கிற பேரை எழுதி கொடுக்க இப்போ அப்படியே நம்ம ஹென்ரி பையனை காட்டுறாங்க. அவன் ஹாலியை கூட்டிட்டு நேரம் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான். கவலைப்படாத, உனக்கு நான் வாக்கு கொடுத்த மாதிரியே உன் டவுன்ல இருக்கிற எல்லாரையுமே நான் காப்பாத்துவேன். முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வருவாங்க, அதுக்கப்புறம் உன்னோட பேரண்ட்ஸும் வருவாங்கன்னு அவன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவை சாத்த அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.